ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேட்டரி நம்பர் 2 ஃபாலோவிங் டைரக்ஷன் தான் பார்க்க போறோம். இதுல வந்து மொத்தம் 2 இருக்கும் பேட்டரி நம்பர் 2ல. ஒன்று வாட்ச் டேபிள் ஒன்று, இன்னொன்று வந்து கிளாக் டேபிள்ன்ற மாரி. அதில் வந்து ஆல்ரெடி நம்ம கிளாக் டேபிளில் பேசிக்கும் அதில் 2 பாட்டும் நம்ம போட்டிருப்போம், ப்ராக்டிஸ் செக்ஷனும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேசிக் முடிச்சிருப்போம். இது வந்து ப்ராக்டிஸ் செக்ஷன் நம்பர் 1. இது ஆல்ரெடி நீங்கள் வந்து டைரெக்டாக ப்ராக்டிஸ் செக்ஷன் வந்திருந்தீங்கன்னா பேசிக் வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். RRBLPன்ற பிளேலிஸ்ட்டில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் பேசிக் பார்த்துட்டா தான் நம்மளுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸில் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணுன்றது தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். சரிங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிட்வீன் ரோ 2 அண்ட் ரோ 4 விச் லெட்டர் அப்பியர் சிமிலர் இன் போத்? அதாவது ரோ 2லையும் ரோ 4லையும் எது சிமிலராக இருக்குன்னு கேட்குறாங்க. ஏசி சிமிலர் இல்லை, ஏவும் டியும் சேமா இல்லை, ஏசி இதுவும் சேம் இல்லை, டிஏ இதுவும் சேம் இல்லை. சேமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிசி லாஸ்ட்ல இருக்கிறது சேமா இருக்கு. ஓகேங்களா? விச் லெட்டர் இஸ் த லாஸ்ட் லெட்டர் டு த லெஃப்ட் ஆஃப் த மிடில் லெட்டர்? மிடில் லெட்டர் எது கேட்குறாங்க? இந்த சிக்கும் சிக்கும் மிடில் லெட்டர்ன்றது ஏ. இதோட லெஃப்ட் லாஸ்ட் லெட்டர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இ. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் இ. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஃப்ரம் ரோ 1 ரோ 5, அதாவது ரோ 1 ரோ 5னா நம்ம இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ இ முடிச்ச அப்புறம் மறுபடியும் சி, மறுபடியும் இந்த ஏலேருந்து டி, இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம சுற்றி சுற்றி பாக்ஸ் ஃபுல்லாக சுற்றி வரணும். சுற்றி வந்தீங்கன்னா விச் ரோ கண்டைன் எ லெட்டர் தட் அப்பியர் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அண்ட் விச் இஸ் த ஆல்பபெட்டிக் லாஸ்ட் லெட்டர்? சரிங்களா? இதுலேருந்து எந்த ரோ வந்து ஆல்பபெட்டை மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி கண்டென்ட் பண்ணுது கேட்குறாங்க. மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லினா பாருங்களேன், இல்லை ஏ, இதில் ஏ, இதில் ஏ 3 இருக்குங்களா? அடுத்து பாருங்க எதில் இருக்குன்னு. அடுத்து இங்கே ஒரு சி, இதில் ஒரு சி, இதில் ஒரு சி. மொத்தம் இந்த 2 ரோல மட்டும், அதாவது அதிகமாக 3ன்ற நம்பர் சி இருக்கு, 3 சி, இதில் 3 ஏ இருக்கு. ஆனால் இதுல இருந்து எதை நம்ம சூஸ் பண்ணுறது? அடுத்த கொஸ்டின் அடுத்த பார்ட் பாருங்களேன். அண்ட் விச் இஸ் த ஆல்பபெட்டிக் லாஸ்ட் லெட்டர்? இதில் எது ஆல்பபெட்டிக் லாஸ்ட் லெட்டர்? ஏன்றது ஃபர்ஸ்ட் லெட்டரு, சின்றது தேர்ட் லெட்டர். இப்போ ஆல்பபெட்டாக இதான் வந்து கடைசியாக வருது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which letter has appeared the least number of times around the middle letter in the entire table? Which include the middle letter? அதாவது இந்த டேபிளுக்கு மிடில் லெட்டர் பார்த்தீங்கன்னா ரோ காலம் 3, ரோ 3 காலம் 3யோட மிடில் லெட்டர். இது அரௌண்டுன்னு பார்க்கும்போது இதை சுற்றி இருக்கு. இதில் எது லீஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்குறாங்க. ஏ வருமானா ஏ 3 இருக்கு, ஸோ ஏ வாய்ப்பு இல்லை. அடுத்து பி பார்த்தீங்கன்னா பி 1 தான் இருக்கு. ஓகேங்களா? சியில் 2 இருக்கு, டியும் 3 இருக்கு. டி என்ன இருக்கு? இல்ல 3 இருக்கு. அப்ப பின்றது 1 தான் இருக்கு. அப்ப இதுக்கு நம்மளுக்கான ஆன்சர் பி. ஏன் சி 1 தானே இருக்குன்னு சொல்லி நம்ம எடுக்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இன்க்ளூட் த மிடில் லெட்டர், மிடில் லெட்டரை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சி எத்தனை இருக்கு? இதுல 2 சி இருக்கு. அப்ப ரிமைனிங் இருக்கு பி 1 தான் இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பாருங்க. மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் ரோ 1. ரோ 1ல லெஃப்ட்ல இருந்து ரைட் போக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? What will be the middle letter after reaching the last letter below the after reaching the last to the left below the last letter? அதாவது இந்த பிலோ லாஸ்ட் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் லெஃப்ட்ல லாஸ்ட் வர சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இதுக்கான சென்டென்ஸ். லெஃப்ட்ல இருந்து ரைட் வர சொல்லிட்டாங்க இல்லையா? ரைட் வர சொன்னா ஃபுல்லா வந்துடுறோம் நம்ம. அதுல வாட் வில் பி த மிடில் லெட்டர்? அது வந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்குது. மிடில் லெட்டர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் ரீச்சிங் த லாஸ்ட் லெட்டர் டு த லெஃப்ட்ன்றது நம்மளுக்கான செகண்ட் சென்டென்ஸ். இதை நம்ம கடைசியாக எடுத்துக்கலாம். இதில் இப்போ இந்த இடத்துல காலம் இ வந்த காலம் 5 வந்ததுக்கப்புறம் பிலோ த லாஸ்ட்னு நம்ம ஏ வந்துட்டோம். அதாவது ரோவோட லாஸ்ட் வந்துட்டோம். ரோ 5யோட லாஸ்ட் ஏக்கு வந்துட்டோம். இதில் லாஸ்ட் லெஃப்ட்ன்றது இந்த சி. ஓகேங்களா? இதுல வந்து எது மிடில் லெட்டர்னு கேட்குறாங்க. மிடில் லெட்டர் எப்படி இருப்போம்? இந்த ரோ 1னையும் இந்த ரோ 5யும் ஃபுல்லாக சேம் லெட்டர்ஸ் நான் கன்சிடர் பண்ணுவேன்னா
அடுத்து இந்த சியும் சியும் சேம், அதாவது ஈக்குவல் மீன்ஸ் சிக்கு பதிலாக சி அடிஞ்சிருச்சு அந்த மாதிரி. அதாவது எப்படின்னா பிக்கு ஒரு லெட்டர்னா சி ஒரு லெட்டர், அடுத்து இக்கு ஏ, அந்த மாதிரி ஈக்குவலாக நம்ம பேரா பிரிக்கிறோம் சரிங்களா. பேரா பிரிச்சோம்னா இ வரையும் ஏ வரையும் முடிஞ்சிடும். அடுத்து சிக்கு ஒரு பேரா பிரிச்சிட்டோம்னா ரிமைனிங் இதுக்கு மட்டும் தான் பேர் இல்லை, அப்போ இதுதான் மிடில் லெட்டர். ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரீச் த தேர்ட் லெட்டர் above the second letter from the right of row 4. right of row 4 சரிங்களா. இதுல from the right of row 4ல second letter from the right னும் இதுதான் ரைட், இதுல செகண்ட் லெட்டர் என்னது ஏ. ஓகேங்களா. அதுல என்ன சொல்லியிருக்காங்க above third letter, above third letterன்றது இந்த சி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க then moving in anti-clockwise direction which will be the fourth letter. இப்போ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் தான், நம்ம ஃபுல் டேபிளையும் நம்ம ஒரு ரவுண்ட் சுத்துற மாதிரி சரிங்களா. இதுல இருந்து ஃபோர்த் லெட்டர் எதுவும் கேட்குறாங்க. டி ஃபர்ஸ்ட், ஏ செகண்ட், பி தேர்டு, ஏ ஃபோர்த். அப்போ இதுல ஆன்சர் என்னது ஏ. புரிஞ்சா உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. which two letter appear more than once consecutively from column 1 to column 5. இப்போ காலம் வைஸ்ல நம்ம செக் பண்ணணும் சரிங்களா. காலம் வைஸ்ல சொன்னா which two letter, எந்த ரெண்டு லெட்டர் மோர் தென் ஒன்ஸ் அப்பியர் ஆயிருக்கும் பார்க்கணும். இதுல ரெண்டு லெட்டர் அப்பியர் ஆயிருக்கா இல்ல, சி தான் அப்பியர், ஒரு லெட்டர் தான். ஆனா இதுல பாருங்க ஏஏ டிடி பிபி கன்சிக்யூட்டிவ்லி ரெண்டு நம்பர் இருக்கு. வேற எங்கேயாவது இருக்கா? இதுலயும் சி தான் இருக்கு, ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. வேற எங்கேயும் கன்சிக்யூட்டிவா இல்ல. கன்சிக்யூட்டிவ்னா தொடர்ச்சி. அப்ப ஏஏ வந்திருக்கு இல்லையா, அது ஒரு தொடர்ச்சி. அடுத்து டிடி வந்திருக்கு, அது ஒரு தொடர்ச்சி. அந்த மாதிரி அப்ளை இருக்கு. காலம் 2ல மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா. then which letter will be at the bottom of that column? அந்த காலத்தோட பாட்டம்ல யார் இருக்கா? இந்த இ தானே இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன இ. இந்த क्वेश्चन பாருங்க. after exchanging the diagonal of column 1 and column 5, column 5 ஓட diagonal இது, column 1 ஓட diagonal இது சரிங்களா. இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ண இந்த இடத்துல இ, இந்த இடத்துல பி வரும். அதே மாதிரி இங்க ஏ, இங்க டி, சி சென்டர்ல இருக்க அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துலயும் ஏ, இங்க டி, இங்க சி, இங்க ஏ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்து என்ன சொல்றாங்க, which letter will be next to the fourth letter below column 4. column 4 ஓட fourth letter எது? இந்த டி. இதோட நெக்ஸ்ட் லெட்டர்ன்றது கீழே டவுன் ஒன், ஏன்னா காலம் வைஸ்ல வரும்போது நெக்ஸ்ட் லெட்டர்ன்றது கீழே. அப்போ அதுக்கான கீழே இருக்க லெட்டர் யாரு? சி. இதுதான் சரிங்களா. இது நம்மளுக்கு டயகனல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்றது எல்லாமே டைமிங் வேஸ்ட் பண்றதுக்காண்டி. இதை நார்மலா கொஸ்டின் நம்ம ஃபுல்லா ரீட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்ல டயகனலோட ஃபோர்த் லெட்டருக்கு கீழே என்ன கேட்டிருக்காங்க. இப்போ டயகனல் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம், இப்போ இன்கேஸ் இந்த லெட்டர் வேற இடத்துல எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா இந்த ஃபோர்த் லெட்டர் கீழே என்ன இருக்கு, இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ற லெட்டர் என்ன இருக்குன்னு சொல்லி அப்படி யோசிக்கணும் சரிங்களா. எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சோம்னா டைம் இருக்காது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் த பாட்டம் ரைட் கார்னர், பாட்டம் ரைட் கார்னர்ன்றது எது? ஏ. அண்ட் கோயிங் அப்போர்ட் த்ரூ த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் கார்னர், கோயிங் அப்போர்ட் போட்டாங்க இல்லையா, அப்போர்ட் போய் த்ரூ த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் கார்னர். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் கார்னர்ன்றது இதுதான். ஓகேங்களா. ரீச் த லாஸ்ட் லெட்டர், எக்ஸ்ட்ரீம் கார்னர் போனதுக்கு அப்புறம் ரீச் த லாஸ்ட் லெட்டர். லாஸ்ட் லெட்டர்ன்றது எது? இதோட காலத்தோட லாஸ்ட் லெட்டரு கீழே வருது, அந்த சீன்றத லாஸ்ட் லெட்டர். விச் லெட்டர் இஸ் ரிப்பீட்டட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ், எந்த லெட்டர் வந்து அதிகமா ரிப்பீட் ஆயிருக்குன்னு கேட்கறாங்க. இப்போ சி பார்த்தா 3 3, ஏ பார்த்தா 1, இங்க ஒரு 1, 3 3 1 3. ஏன்னா இ வந்து 2 தான் இருக்கு, பி டி 1 தான் இருக்கு. பார்த்து ஏ மட்டும் எத்தனை மார்க் பண்ணிருக்கோம் நம்ம?
ஏ பார்த்தோம்னா 3A தான் மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம. சாரி இங்க ஒண்ணு இருக்கா? இங்க 4A. கீழ இருந்து தானே ஆரம்பிக்கிறோம் 4A. ஆனா சி பாருங்க 5C இருக்கா? அப்ப இதுல வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் யாரா இருக்கா? ரிப்பீட்டட் மோஸ்ட் நம்பர் வந்து யார் இருக்கா? சி தான் இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? சி. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க. Which will be the last letter to the left of the last letter moving upward from the middle letter of row 5? இப்போ இது எல்லாமே நம்ம சுத்துற மாதிரி இருக்கனால இப்போ கடைசியில தான் ரோ 5 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம ரோ 5க்கு வந்துருவோமே. ரோ 5ல என்ன அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? மிடில் லெட்டர் டியா? ஃப்ரம் த மிடில் லெட்டர் மூவிங் அப்போர்டு லாஸ்ட். சரிங்களா? லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. லாஸ்ட் மூவிங் அப்போர்ட் ஃப்ரம் த லாஸ்ட்ல இருந்து வர மாதிரி நம்ம படிக்கணும். இதை அப்போர்ட் மூவிங் லாஸ்ட் லெட்டர். அப்போர்ட்ல மூவிங் லாஸ்ட் லெட்டர் வந்தாச்சு. அடுத்து லெஃப்ட் லாஸ்ட் லெட்டர். இதுல லெஃப்ட் லாஸ்ட் லெட்டர் யாரு? பியா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? பி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. which letter will be immediately below from the third letter of the top of the letter reached at the last letter of the diagonal of column 5? column 5 ஓட diagonal எதுங்க? column 5 ஓட diagonal last letter C. இந்த C தான் column 5 ஓட last letter. அதுக்கு அடுத்து top சொல்லியிருக்காங்க. top of the letter. top third letter. Which letter will be immediately below from the third letter of the top of the letter? Okay, இந்த லெட்டரோட டாப் சொல்லிருக்காங்க. டாப் தேர்ட் லெட்டர் எது? ஏ. சரிங்களா? ஏன்றது டாப் தேர்ட் லெட்டர். which letter will be immediately below? ஓகேங்களா? இந்த தேர்ட் லெட்டர்ல immediately below யார் இருக்கா? இ இருக்கா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? இ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. if column 2 is exchanged with column 4, which letter remains unchanged? ஓகே, இது எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எல்லா லெட்டருமே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா எந்த லெட்டர் சேஞ்ச் ஆகாது? அப்போ இந்த சின்றது சேஞ்ச் ஆகாதா? ரெண்டுத்துலயுமே வர சி என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகாது. ஓகே. அண்ட் இன் விச் நவ் டஸ் நாட் லெட்டர் அப்பியர் மோஸ்ட்? வாட் இஸ் த லெட்டர் பிட்வீன் தோஸ் லெட்டர்? என்ன கேட்டிருக்காங்க? which letter remains unchanged and in which now does the letter appear most? ஓகே, அதுக்கு பிட்வீன், அதாவது இந்த இது சென்டென்ஸ் ஏதோ மாறி டைப் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அன்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா வாட் இஸ் த லெட்டர் பிட்வீன் தோஸ் லெட்டர்ஸ்? இந்த லெட்டர்ஸ்க்கு பிட்வீன் என்ன லெட்டர் இருக்கு பாத்தீங்கன்னா டி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. if the diagonal of column 1 and column 5 are exchanged. diagonal மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க? column 1 column 5 diagonal exchange. which letter does not appear and in which column does the letter appear more than once? இதுல இருந்து எந்த லெட்டர் அப்பியர் ஆகலன்னு சொல்லி கேக்குறாங்க. எந்த லெட்டர் அப்பியர் ஆகல? சின்ற லெட்டர் அப்பியர் ஆகல. தெரியுதா உங்களுக்கு? இந்த காலம் 1யும் காலம் 5லயும் நம்மளுக்கு வந்து சி வரல. ஓகே. which letter does not appear? சி வரல. and in which column does the letter appear more than once? எந்த காலத்துல அந்த லெட்டர் more than once அப்பியர் ஆயிருக்கு பாருங்க. காலம் 1ல சி 2 times அப்பியர் ஆயிருக்கா? ஓகே, அந்த காலம் தான் இருக்கு. what is that letter? ஓகே, அந்த லெட்டர் என்னது? சி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. starting from the last letter on the right of row 4. row 4 right, starting from the last letter on the right of row 4. sorry, row 4 ஓட லாஸ்ட் லெட்டர் இதுதான்.
right of last letter, right on the last letter, moving upward to the second A. அதாவது starting from the last letter on the right of row 4. row 4 ரைட்ன்றது இதுதான். இதோட லாஸ்ட் லெட்டர் எது? லாஸ்ட் லெட்டர் இந்த C. சரிங்களா? இதோட மூவிங் upward to the second letter A. செகண்ட் லெட்டர் ஏன்றது எது? இது ஃபர்ஸ்ட் A, செகண்ட் A இங்க இருக்கு. ஓகேங்களா? then moving clockwise to the fifth letter. ஃபிஃப்த் லெட்டர் கேட்குறாங்க. 1 2 3 4 5. இது ஃபிஃப்த் லெட்டர். விச் லெட்டர் வில் பி நெக்ஸ்ட் டு இட்? ஓகேங்களா? அதாவது இந்த சின்றது ஃபிஃப்த் லெட்டரு. இதோட நெக்ஸ்ட் லெட்டர் என்ன பாருங்க? ஏ தானே. இதுக்கான ஆன்சர் ஏ. புரிஞ்சுங்களா? அவங்க வந்து லெஃப்ட் ரோ 4ஓட ரைட் லாஸ்ட் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் லெட்டர் ஏக்கு வர சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஏக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து ஃபிஃப்த் லெட்டர் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் லெட்டர்லோட நெக்ஸ்ட் லெட்டர் கீழே இருக்க லெட்டர் என்ன? அடுத்து பாருங்க. இன் ரோ 5 விச் லெட்டர் டஸ் நாட் அப்பியர் இன் ரோ 4? அதாவது ரோ 5ல இருக்குது, ரோ 4ல இல்லையா? எந்த லெட்டர் வந்து இல்லை? ரோ 5ல இருக்குது, ரோ 4ல இல்லாத லெட்டர் ஏ. ஓகேங்களா? அதாவது இந்த ரோ 4ஐயும் இந்த ரோ 5 நம்ம செக் பண்ணணும். ரோ 5ல இருக்கிற லெட்டர் ரோ 4ல இல்லை. இஃப் இட் தஸ் வாட் இஸ் த லாஸ்ட் லெட்டர் டு த ரைட் ஆஃப் தட் லெட்டர்? அந்த லெட்டரோட லாஸ்ட் லெட்டர் எது? ரைட் சைடில் பி. இஃப் நாட் விச் லெட்டர் இஸ் த டாப் மோஸ்ட் ஆஃப் த லெட்டர்? ஓகே, இதுக்கான ஆன்சர் பி. இப்போ இந்த இடத்துல ஏ இருந்துச்சு. இப்போ ரோ 4ல இருந்து ஈக்கு பதில, அதாவது டிக்கு பதிலா இந்த இடத்துல ஏ போட்டிருக்கேன் அப்படின்னா இருக்குதுங்க இல்லையா? அப்ப எல்லா லெட்டருமே இருக்குது. அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா விச் லெட்டர் இஸ் த டாப் மோஸ்ட் ஆஃப் தட் லெட்டர். சாரி, இப்படி வந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ண முடியல. இது வேற மாதிரி வரும் மட்டுக்கு. நம்ம சென்டென்ஸ் இருக்கனால வரல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. வாட் லெட்டர் இஸ் நெக்ஸ்ட் டு த செகண்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் டயகனல் அண்டர் த மிடில் லெட்டர் ஆஃப் த என்டையர் டேபிள்? என்டையர் டேபிளோட மிடில் லெட்டர் எது? ஓகேங்களா? மிடில் லெட்டர் ஆஃப் என்டையர் டேபிள் மார்க் பண்ணிட்டோம். லெஃப்ட் டயகனல் அண்டர். லெஃப்ட் டயகனல்ன்றது இதுதான் லெஃப்ட் டயகனல். அண்டர். ஓகேங்களா? செகண்ட் லெட்டர் இதுதான் செகண்ட் லெட்டர். செகண்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் டயகனல். ஓகேங்களா? வாட் இஸ் த லெட்டர் இஸ் நெக்ஸ்ட் டு த செகண்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் டயகனல். சாரி, இங்க இருக்க பாருங்க. அதாவது ஃப்ரம் கொடுத்துருக்காங்களே. அப்ப ஃப்ரம் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்ரம்னு கொடுக்கும்போது நம்ம டில இருந்து எடுக்கணுமா? இந்த டில இருந்து எடுக்கணும். அப்ப டின்றது 1, இந்த டின்றது 2. இப்போ நம்ம டயகனலா வரும்போது நெக்ஸ்ட் லெட்டர்ன்றது எதை சொல்லலாம்? இந்த பியை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெட்டரா சொல்லணும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? பி. ஓகேங்களா? இன்கேஸ் இப்படி இருக்கணும். இல்லைன்னா நெக்ஸ்ட் லெட்டர்னும் போது நம்ம வந்து ரைட்டு லெஃப்ட் எது சூஸ் பண்ண முடியும்? எதுவுமே நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது லெஃப்ட் ரைட்டுன்னு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃப்ரம் த டாப் ரைட் கார்னர். ஓகேங்களா? ஸ்டார்டிங் ஃப்ரம் த டாப் ரைட் கார்னர். டாப் ரைட் கார்னர் இது மூவிங் leftward then downward to the last letter. Moving left வந்தாச்சு. இதுல last letter D வந்தாச்சு. And finally moving rightward to the last letter. Which letter appear most? எந்த லெட்டர் வந்து இதுல அதிகமா appear ஆயிருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது ரிப்பீட்டடா வந்திருக்குன்ற மாதிரி. இது 2 2 1 3 1 3 2 1
2 D வந்து 4 4 5 5 5 2 டைம்ஸ் இருக்கா? அப்ப இது கிடையாது. 4 2 டைம்ஸ் இருக்கு கிடையாது. 2 3 4 தாட்டி இருக்கு பாருங்க. 2 4 தாட்டி இருக்கு. இது எதுவுமே அதிகமா இல்ல. 1 3 தாட்டி தான் இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. What is the second letter to the left of the middle letter between row 2 and row 4? row 2 க்கும் row 4 க்கும் between middle letterன்றது எது? இதுதான். ஏன்னா row 2 க்கும் row 4 க்கும் middle letter இது. இதோட betweenல இருக்க D. ஓகேங்களா? What is the second letter to the left of the middle letter? இதோட செகண்ட் லெட்டர் எது? ஏவா? இதோட செகண்ட் லெட்டர் ஏ. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? ஏ. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபோர்த் லெட்டர் ஆன் த ரைட் ஆஃப் ரோ 2. ரோ 2 ஓட ரைட்ன்றது சி. இதுல ஃபோர்த் லெட்டர்ன்றது டி. ஓகேங்களா? மூவிங் டவுன்வர்ட் டு த லாஸ்ட் லெட்டர் ஏ. And then to the last letter on the right. Okay, B. Which letter is immediately above that? Immediate above யார் இருக்கா? D இருக்காங்களா? அவ்வளவுதான். அடுத்த क्वेश्चन பாருங்க. If column 4 is arranged in reverse order. column 4 reverse orderல அரேஞ்ச் பண்ணனும். அப்பனா இங்க E, B, C, A, D reverseல நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். What is the second letter to the right of the fourth letter of the bottom of column 2? column 2 ஓட பாட்டம்னாலே நம்ம என்னக்கு வந்துடணும்? கடைசி வந்துடணும். A. சரிங்களா? bottom of column 2 வந்தாச்சா? ஓகே. bottom of column 2, the fourth letter. What is the second letter to the right of the fourth letter? அதாவது if column 4 is arranged in reverse order, reverse ல அடக்கிட்டோம். What is the second letter to the right of the fourth letter at the bottom of column 2? அதாவது fourth letter, sorry. fourth letter. column 2 ஓட bottom fourth letter வந்து D. இதுல right second letter என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? right second letter A. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இந்த பாட்டம் ஆஃப் ஃபோர்த் லெட்டர் வந்துட்டோம். இங்க பாட்டம் ஆஃப் காலம் 2 வந்துட்டோம். the fourth letter at the bottom of column 2. column 2ல fourth letterோட அடுத்து பாத்தீங்கன்னா right second letterன்றது A. ஓகேங்களா? இப்ப லாஸ்ட் क्वेश्चन பாருங்க. from row 1 to row 5 in which row does the middle letter between two pairs letter appear? அதாவது from row 1ல இருந்து row 5 வரை போறோமா? which row does the middle letter between two pairs letter appear கேக்குறாங்க. எந்த ரோல வந்து மிடில் லெட்டருக்கு பக்கத்துல ரெண்டு பேர் வந்து appear ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க. which row does the middle letterன்றது D ஆ? D. which row does the middle letter ரெண்டு பேர் வந்து two pair letter appear? middle letter between two pair letters. ரெண்டு பேர் லெட்டருக்கு பிட்வீன்ல இங்க பாருங்க பேர் லெட்டர் இங்க இருக்கு. தெரியுதுங்களா? CAA இங்கேயும் C இங்கேயும் A. ரெண்டு பேர் லெட்டருக்கு பிட்வீன்ல இருக்கிறது யாரு? D. இதுக்கான ஆன்சர் D. அதுவே நம்ம ரோ ஃபுல்லா நம்ம செக் பண்ணணும். எல்லா ரோ செக் பண்ணோம்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து மாட்டோம். ஓகேங்களா? இல்ல மொத்த டோட்டல் நம்ம 20 क्वेश्चंस நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இதோட நான் நெக்ஸ்ட் செக்ஷன்லயே மறுபடியும் உங்களுக்கு 20 क्वेश्चंस எடுத்துட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன்.
தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.